நான் மிகவும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய கிளீனர் வழி வந்து என்னன்னா கெட் ஆட்டர் என்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறது. அது எப்படி ஒர்க் ஆகும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எழுதுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பாருங்கள். ஸோ நான் கலர் எக்ஸ்னு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு கெட் ஆட்டர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த கலர் ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணுறேன். இங்கே பாஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் நேமே இதில் கொடுத்துட்டு ஒரு நன் வேல்யூன்னு சொல்லிட்டு அந்த 3வது ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். சரிப்பா, இதில் என்ன நடக்குது? கெட் ஆட்டர் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பர்டிகுலர் கிளாஸில் உங்களுக்கு வந்து எந்த நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நேமோட வேல்யூ வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ எனக்கு வந்து என்ன வேணும், இந்த கலர் ஆப்ஜெக்டில் வந்து இந்த கலர் நேமோட வேல்யூ எனக்கு வேணும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா ஒருவேளை வந்து அந்த கலர் நேம் வந்து இதில் இல்லைன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ வந்து இந்த இதில் ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு நான் இதில் கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து நன்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, டிஃபால்ட் வேல்யூ. ஸோ எனக்கு இந்த கலர் நேம் இல்லைன்னா எனக்கு வந்து நன்னு இருக்கணும். ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, கெட் ஆட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அது என்ன கிளாஸ்ன்னு கொடுக்கணும், அந்த கிளாஸில் என்ன வேல்யூ உங்களுக்கு வேணும்னு கொடுக்கணும், அந்த வேல்யூ ஒரு வேல்யூ இல்லைன்னா அடுத்த ஆர்குமெண்ட் வந்து என்ன நடக்கணும்னு கொடுக்கணும். ஓகே, எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகணும், எனக்கு வந்து நன்னு வரணும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்னு கொடுக்கலாம். ஓகே, அப்போ ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகும், எம்டி ஸ்ட்ரிங். இல்லைன்னா உங்களுக்கு இன்வாலிட் கலர்னு கொடுக்கலாம். ஓகே, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு வந்து நன்னு போட்டால் போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்,